ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எஃப்ஜேக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல மக்களே. யாரையாவது ஒருத்தரை திட்டாம மார்க் பண்ணாம அவனுக்கு தூக்கமே வராது போல. இதுல இருந்து நான் எஃப்ஜே மேலாம் தப்பு சொல்ல மாட்டேன். நம்ம விஜய் சேதுபதி சார் மேலதான் தப்பு இருக்கு. போன வாரம் அவன் கையை வெட்டிடுன்னு சொன்னதுக்கு நீங்க ரெட் கார்டு எல்லோ கார்டு எல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஒரு வார்னிங் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஆஷா பேசியிருந்தீங்கன்னா கூட அவன் பயந்து அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் மாத்திருப்பான். நீங்க செல்லமா அவனை தட்டி கொடுத்துட்டு போறீங்க. இது பெரிய ஷோப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதுல அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா செல்லமா தட்டி விட்டு போனதுனால அவன் என்ன பண்றான், அட்வான்டேஜா எடுத்துட்டு எல்லாரையும் அசிங்கமா திட்டுறது, மார்க் பண்றது, இந்த ஒரு விஷயத்த அவன் பண்ணிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வினோத் அவர்கள் யாரையும் தடுக்காதீங்க, யாரையும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் ரூல்ஸா மாத்திட்டாப்ல. எப்பயுமே பொம்மை டாஸ்க்ல முதல்ல 18 பேர் விளையாடுவீங்க. 18 பேர்ல 8 பேர் வெளியே போனதுக்கு அப்புறம் மீதி 10 பேர் இருக்கும்போது அந்த வெளியே போன 8 பேரை அந்த 10 பேர் தடுக்கலாம். அவங்கள அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் உள்ள வைக்காம அவங்கள லாக் பண்ண முடியும். இதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் தான் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஏன்னா எல்லா பாக்ஸும் கீழே எல்லாம் மூடிட்டாங்க. அப்ப இன்னும் ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேர் இருக்கும்போது இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றாப்புல பிக் பாஸ். இதனாலதான் அங்க பெரிய கயாஸ் ஆகுது. அது என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கெமி அவர்கள் வியன்னாவை தடுக்கிறாங்க, கனி அவர்களும் வியன்னாவை தடுக்கிறாங்க. அப்போ அவங்க அவங்கள லாக் பண்றாங்க. கனி அவர்கள்லாம் கீழே போட்டு லாக் பண்ணி உட்காந்துட்டாங்க அப்படியே வியன்னாவை. அதனாலதான் நம்ம வினோத் அவர்கள் அங்க குரல் கொடுக்குறாரு, இந்த மாதிரி யாரையும் போயிடக்கூடாதுன்ட்டு. ஆனா நம்ம வினோத் அவர்களும் விஜய் பார்வதியும் சபரியை பிடிச்சி இழுத்தாங்க. அப்ப சபரி என்ன பண்ணாருன்னா, அவங்களை தள்ளி விட்டு அவரும் கீழே விழுந்தாரு. அவர் இன்னும் கொஞ்சம் அப்படி போய் விழுந்திருந்தாருன்னா அவர் ஜெயில் அந்த இது இருக்குல்ல, அதுல போயிட்டு தலை இடிச்சிருக்கும். பட் ஆனா அவர் அதெல்லாம் கேர் பண்ணாம அவங்களை தள்ளி விட்டு டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு உள்ள வச்சிட்டாரு ஸ்லாட்ல. அதே மாதிரி வியன்னாவும் லாஸ்டா அங்க போராடி எடுத்துட்டு அவங்களோட உள்ள வச்சிட்டாங்க. அப்பதான் இந்த ஒரு சண்டை நடந்திருக்கு. நம்ம வினோத் அவர்கள் அங்க கத்துறாரு, யாரையும் பிடிக்காதீங்க அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க, நான்லாம் இப்படி எல்லாம் லாக் பண்ணல, அவங்க லாக் பண்ணி தான் உட்காந்தாங்க, பட் ஆனா அவங்க லாக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த சண்டை நடக்குது. நம்ம எஃப்ஜே என்ன பண்றாருன்னா, கையை ஒரு மாதிரி வச்சுட்டு இப்படி இப்படின்றாரு. அப்படி பண்ண உடனே காண்டான நம்ம வினோத் அவர்கள் போடா புளிப்பு புளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அவரும் இப்பதான் கொஞ்சம் ஆட்டத்தை சூடு பிடிச்சி ஆட ஆரம்பிக்கிறார் போல. பட் ஆனா இதுல சூப்பர் டிலக்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு, நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா விஜய் பார்வதியும் நம்ம வினோத் அவர்களும் சபரியை பிடிச்சதும் தப்பு. அதே மாதிரி நம்ம வியன்னாவை நம்ம கெமியும் கனி பிடிச்சதும் தப்பு. இதுதாங்க உண்மை. நெக்ஸ்ட் அங்க என்னென்னலாம் சண்டை நடந்தது, யார் யார் மேலாம் தப்பு இருக்குதுன்னு இன்னும் கரெக்டா தெரிய வரல. அதை நம்ம ஃபுல் வீடியோ வந்ததுக்கு அப்புறமே நம்ம அப்டேட் பண்றோம். லைவ்ல என்னென்ன விஷயம் நடக்குதோ அதை உடனே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து தட்டி விட்டுருங்க. நம்ம எஃப்ஜே பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அவர் இந்த மாதிரி லூஸ் டாக் வர்றது, மத்தவங்களை மார்க் பண்றதுலாம் தப்புன்னு எனக்கு தோணுது. அது உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.